கிருஷ்ணா வணக்கம் எல்லாம் டிவோட்டிக்கும். ஸோ நம்ம இந்த வாரம் 31 அத்தியாயம் ஆரம்பிக்கிறதுனா போன வாரம் பார்த்த சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் என்ன பார்த்தோம்னா, while passing on the road the foot of Yamaraj, he fall down in fatigue and sometimes become unconscious, but he is forced to rise again. This way he is very quickly brought to the present Yamaraj. ஸோ போன வாரம் பார்த்தோம் எப்படி அந்த இறந்து பெற்றோன்னு அந்த பிரேத்தத்தை யமதூத்தர் கூட்டு போவோம். ஓகே, கூட்டு போவாங்களாம், யமலோக்கா கூட்டு போவாங்களாம். அந்த பிரேதம் பசியில தாகத்துல மயக்கத்துல அப்பப்போ கீழே மயக்கம் போட்டு விழுந்துருமா. யமதூத்தர் அடிச்சு திருப்பி கூட்டு போவாங்களாம். கூடிய சீக்கிரத்துல அவங்க யமலோக்க போய் சேர்ந்துருவாங்க. ரெண்டாவது, மெட்டலிஸ்டிக் லைஃப் இஸ் பேஸ்ட் ஆன் செக்ஸ் லைஃப். The existence of all the materialistic people who are undergoing severe tribulation in the struggle for existence based on sex. So, பௌத்திக உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் காமத்தில் தான் நடத்தி கொண்டிருக்காங்க. அவங்க நோக்கமே இப்படி அவங்க காமத்தை திருப்தி பண்றது. அவங்க அவங்க நடத்தி கொண்டு அவங்க வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கு. ஸோ அங்க சொல்லப்பட்டிருக்கு, அவங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, கஷ்டப்பட்டு உழைப்பாங்களாம், எல்லாம் கஷ்டப்பட்டு செய்வாங்க. எதுக்காகனா அவங்க கடைசி நோக்கம் காமத்தை திருப்தி பண்றது. அதான் அவங்களோட நோக்கம். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் அ மேன் இஸ் டு பி பனிஷ்ட் டு ரிமைன் ஹேர் and eat stool and urine, then first of all he practices such habits on the planet Yamaj, and then he is given a particular type of body, that of a hog, so that he can eat stool and think that he is enjoying life. So இங்க சொல்லப்பட்டிருக்கு, சில பேர் அவங்க பண்டி போல வாழ்வாங்க. வாழும் போது பண்டி போல வாழ்வாங்க. கர்மப்படி அவங்க பண்டியா பிறக்கணுமா அடுத்த ஜென்மத்துல. சோ இங்க சொல்லப்பட்டிருக்கு, இப்ப அவங்க நரகத்துல அனுபவிக்கிறாங்களோ அப்பயே அவங்களோட உடல் மாறிடும். பண்டி உடலுக்கு சூக்ஷ்ம உடல்லாம் மாறிடும். ஸோ மாறிட்டோன்னே அடுத்த பிறப்பு எடுக்கும் போது நரகத்துல அனுப்பிச்சு கொண்டு அடுத்த பிறப்பு எடுக்கும் போது அவங்க பண்டியா பிறப்பாங்க. ஸோ பண்டிகை பிறந்து அவங்க மலத்தம் மூத்தத்தை தின்னுக்கிட்டு ரொம்ப இன்பம் அடைவாங்களாம் பண்டிகை ஊட்டல். ஸோ இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நரக லோகத்திலே அவங்க உடல் மாறுமா, பண்டிகை உடல் சூக்ஷ்ம உடல் மாறுமா, பண்டிகை உடல். அப்ப அடுத்த ஜென்மத்து பூலக பிறக்கும் போது அவங்க பண்டிகை உடல் கிடைக்குமா. இதே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா, another significant point this verse is that the Lord comes ichaya by its own will. பகவான் கிருஷ்ண பகவான் அவர் அவதாரம் இருக்கும்போது பகவான் அவரோட சொந்த எண்ணத்துல சொந்த ஆசையில பகவான் வர்றார். ஓகே, யாரும் அவர் வற்புறுத்த முடியாது. அவர் நினைச்சா அவர் வருவார். பகவான் அவதாரம் இருப்பார். As Krishna confirmed Bhagavad Gita, சம்பவமி ஆத்மா மாயா, I appear at my will. கிருஷ்ண பகவான் கீதையிலே பகவான் சொல்றார், அவர் அவரோட சொந்த எண்ணத்துல அவர் வர்றார், அவதாரம் எடுத்து. by my eternal policy. அவர் உள் சக்தி, அந்த அந்தரங்க சக்தி மூலியமா பகவான் வர்றார். ஓகே, அவர் கர்மப்படி அவர் பிறப்பு எடுக்கிறதுல பகவான் அவர் சொந்த எண்ணத்துல அவரோட உள் சக்தியை வச்சு பகவான் வர்றார். ஓகே, நம்மெல்லாம் இந்த உலகத்துல பிறக்கிறோம், நம்மெல்லாம் நம்ம கர்மத்தினால நம்ம பிறக்கிறோம். ஆனா பகவான் அப்படி இல்லை. பகவான் அவர் சொந்த எண்ணத்துல சொந்த வீல்ல வரும். ஓகே, இஸ் நாட் ஃபாஸ்ட் காம் பை த லா வித் நேச்சர். பகவான் இந்த பௌதிக உலகம் இந்த மூணு குணம் கர்மா அவரை பாதிக்காது. அவர் நினைச்சா அவர் வருவார். நம்மள சொன்ன மாதிரி கர்மா நம்மள பெருக்க வைக்குது. இதான் வித்தியாசம், பகவான் அவதாரமா நம்மளோட பெருக்கு. ஓகே, ஸோ இந்த விஷயம் எல்லாம் நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம். ஓகே, சில கேள்விங்க இருக்கு.
முதல் கேள்வி வந்து யோகாவோட அஸ்தங்க யோகாவோட கடைசி நோக்கம் என்னது, என்ன அடையிறது? சமாதி. சமாதி இஸ் த ஹையஸ்ட் கோல். யோகாவோட அடையிறது லட்சியமே சமாதி அடையிறது. அடுத்த கேள்வி, why Lord Kapila said that pure devotee is deathless? ஏன் கபில முனி சொல்றா தூய பக்தன் மரணமே இல்லைன்னு? ஏன் தூய பக்தன் மரணம் இல்லைன்னு கபில முனி சொல்றார்? Wherever they are, they engage in Krishna's service. அவங்க எங்க இருந்தா கூட அவங்க வந்து கிருஷ்ண பக்தியில என்கேஜ் பண்ணுவாங்க. பட் தட்ஸ் நாட் தி ஆன்சர். ஏன் தூய பக்தன் நினைக்கிறான் அவங்களுக்கு மரணம் இல்லைன்னு? யாராச்சும்? கபில முனி சொல்றா தூய பக்தன் மரணமே இல்லைன்னு. சோ தூய பக்தன் மரணம் இல்லைன்னு இல்லை, ஆனா தூய பக்தன் அவங்க ஆத்ம நிலையில வளம் பிரம்மபுத்தான் நிலை. பிரம்மபுத்தான் நிலைந்து அவங்க நான் இந்த உடல் இல்லை, நான் ஒரு ஆத்மா, அந்த நிலையில அவங்க வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. சோ ஆத்ம பிரம்மபுத்தா ஆத்ம நிலையில வாழும் போது ஆத்மாக்கு தான் மரணமே இல்லையே, உடலுக்கு தான் மரணம் இருக்கு, ஆத்மா மரணம் இல்லை. சோ அதனால கபில முனீஸ்வரர் தூய பக்தர் அவங்க டெத்லெஸ் மரணமே இல்லைன்ற. சோ இது நீ புரிஞ்சுக்கொள்ளணும். நீ நினைக்கூடாது தூய பக்தர் மரணமே இல்லை. இப்போ பிரபுபான தூய பக்தர் அவர் இறந்து போயிட்டார, அவர் உடல் தான் இருந்துச்சு, பிரபுபான ஆத்மா அவரு நித்தியமா இருந்து கொண்டு. சோ தூய பக்தர் அப்படி நினைப்பாங்க, நான் ஒரு ஆத்மா, எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு. அடுத்த கேள்வி why Lord Krishna is called Atmaram? ஏன் கிருஷ்ண பகவான் ஆத்மரமான்னு கூப்பிடுறார்? யாராச்சும்? பகவான் ஆத்மரமான்னு பேரு. ஓகே, ஏன்னா பகவான் அவர் உள்ளாரியே இன்பம் அடையவர், அவர் வெளியே இன்பம் தேவையில்ல. ஓகே, எக்ஸ்டர்னலி அவர் சாட்டிஸ்பேக்ஷன் தேவையில்ல, அவர் உள்ளுக்குள்ளேயே அவரை இன்பம் அடையும். ஓகே, அதுதான் ஆத்மாரமா. ஓகே, பகவான் சர்வபௌமா பத்தரிசையா கூட பார்க்கும்போது சர்வபௌம பத்தரிசையா மொத்தம் அவர் அவர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் பிரம்மஞானி. ஓகே, அவர் கடவுள் பிரம்மான் அப்படிதான் இருப்பார். சோ அவர் மகாபிரபு அவர் கூட சந்திக்கும் போது மகாபிரபு இந்த ஆத்மராம வார்த்தைய எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னோம். ஸோ சர்வம பத்திரச்சாரியா அந்த ஆத்மராம வார்த்தைய பண்டு டிஃபரெண்ட் வழியில எக்ஸ்பிளைன் பண்ண. பகவான் ஆத்மராம வார்த்தைய பண்டு வழியில சர்வபௌம பத்திரச்சாரியா எக்ஸ்பிளைன் பண்ண. அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு கூப்பிட்டார், கேட்டார், ஓகே நீங்க இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்க கேட்டார். சைத்தன்ய மகாபிரபு இந்த ஆத்மனாவை 64 வழியில எக்ஸ்பிளைன், 64. ஓகே, சர்வபௌம பயந்தாரு. அப்பதான் தெரியும் சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணன். ஏன்னா சாதாரண மனிதன் இந்த மாதிரி 64 வழியில இந்த ஆத்மராம வார்த்தைய யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகே, கடவுள் ஒண்டி தான் முடியும்னு சொல்லி அப்பதான் அவர் நம்பினார் சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர். அப்படி அப்பதான் நம்பினார். சோ ஆத்மரமா வார்த்தை யாரு உள்ளே இன்பம் அடைகிறாங்க.
இப்ப நம்மலாம் வந்து வெளியில தான் நம்ம இன்பம் அடைகிறோம். நீங்க பாக்குறோம், நம்ம தண்ணி அடிக்கிறோம், ரோக் அடிக்கிறோம், கஞ்சி அடிக்கிறோம். சோ இதெல்லாம் வந்து வெளியில இருந்து சந்தோஷம் இன்பம் அடைகிறோம். ஆனா கிருஷ்ணன் அப்படி இல்லை. அவர் உள்ளத்திலேயே அவர் இன்பம் சந்தோஷம் அடைகிறோம். அதான் ஆத்மாரமோட வார்த்தை. ஓகே. அடுத்த கேள்வி, வாட கர்மி ஞானியின் பக்கம் வந்துட்டு கர்மி என்ன செய்ய போறாங்க, ஆசைப்படுவாங்க. ஞானி என்ன செய்ய ஆசைப்படுவாங்க. என் பக்த என்ன செய்து ஆசைப்படுவாங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. கர்மி வந்து அவங்க சந்தோஷத்துக்காக மெட்டீரியல் டிசைருக்காக கடவுளை வேண்டிக்குவாங்க. ஓகே. ஞானி வந்து they want to seek பகவான் யாரு அப்படின்னு நாலேஜ்ல மட்டும் தெரிஞ்சுக்க வருவாங்க. ஓகே. பக்தா வந்து கடவுளுக்கு சேவை செய்யணும்னே இருப்பாரு. ஓகே. So, ஒரு அளவுக்கு ரைட்டா சொல்லி கர்மி வந்து அவங்க வந்து புலன் இன்பத்துல வர்றவங்க, வாழ்வாங்க. அவங்களோட புலனை திருப்தி மட்டத்துக்காக வாழ்வாங்க. Okay. ஞானி வந்து அவங்க வந்து ஜோதி கூட ஐக்கியமாய ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. என் பக்தர் வந்து பகவானுக்கு இந்த தொண்டு சேவகனா இருக்கணும்னு ஆசை. ஓகே. அடுத்த கேள்வி, வாட் இஸ் ஃபால்ஸ் ஈகோ அண்ட் ரியல் ஈகோ? ஃபால்ஸ் ஈகோன்னா என்னது, ரியல் ஈகோன்னா? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஃபால்ஸ் ஈகோ வந்து நான் இந்த உடல் நினைக்கிறது. ரியல் ஈகோ? ரியல் ஈகோ தெரியல பிரபு. ஓகே. ஃபால்ஸ் ஈகோ ரைட்டு. ஃபால்ஸ் ஈகோ நான் இந்த உடல் நினைக்கிறேன். ரியல் ஈகோ வந்து நான் ஒரு ஆத்மா, அதான் ரியல் ஈகோ. ஓகே. ரியல் ஈகோ வந்து நான் ஒரு ஆத்மா நினைக்கிறது. ஃபால்ஸ் ஈகோ வந்து நான் அந்த உடல், நான் ஆத்மா இல்லை அப்படின்னு நினைக்கிறது. ஓகே. அடுத்த கேள்வி, சாரி வாட் பிரபு. இஸ் அப்ப ரியல்? சாரி பிரபு, அப்ப ரியல் ஈகோல வந்து நான் ஆத்மா நினைச்சா கூட ஸ்டில் ஈகோ தான். That is a real ego. That is wanted. அதான் எல்லாம் டிவோட்டியை அடையணும். நான் ஒரு ஆத்மான்னு அந்த உடல் இல்லை அப்படின்னு அடையணும். அதான் உண்மையான ஈகோவா. ஓகே. ஓகே ஃபால்ஸ் ஓகே ஈகோ வந்து தேங்க்ஸ் பிரபு. மறைச்சிடும். நான் ஒரு ஆத்மா மறைச்சிருமா, நான் தான் இந்த உடல், நான் தான் அமெரிக்கன், நான் வெள்ளைக்காரன், நான் தமிழன், நான் இந்தியர், மலேசியன், அந்த மாதிரி நினைப்பான். தட் இஸ் ஃபால்ஸ் ஈகோ. ஓகே. ரியல் ஈகோ வந்து ஐ எம் அ சோல். நான் வந்து ஜீவேரா ஸ்வரூபாகை கிருஷ்ணர் நித்திரா, கிருஷ்ணர் சேவகன். தட் இஸ் எ ரியலி. வாட் இஸ் எ ரியல் மீனிங் சமாதி? ப்ராப்பர் சமாதி என்ன அர்த்தம் கொடுத்தார்? மீன் அர்த்தம் சமாதி என்னது? To always remember Krishna and never forget Krishna. எஸ். சமாதி இந்த ப்ராப்பர் சொல்வார். சமாதியின் யார் வந்து 3 குணத்தை அப்பால் வாழ்றாங்க, தட் இஸ் ரியல் சமாதி ப்ராப்பர் சொல்வார். One who has transcended that the 3 modes of material nature is in real samadhi. That's so proper actually. Okay. யார் இந்த 3 குணத்தை அப்பால் விட்டு வாழ்றாங்களோ அவங்க தான் சமாதியும் ப்ராப்பர் சொல்லுவாங்க. ஓகே. வாட் இஸ் ஸ்பிரிச்சுவல் அண்ட் வாட் இஸ் மெட்டீரியல்? ஸ்பிரிச்சுவல் என்னது, மெட்டீரியல் என்னது? Hare Krishna Prabhu, I just try. Yes, Bhakti. Spiritual na everything that got to do with Bhagavan. Material na anything that we have forgotten him in that matter. Yes, Bhakti, you're right. Okay, spiritual na everything we use in the service of Krishna for satisfaction of Krishna. ஆன்மீகம் என்னது, பகவானோட திருப்திக்காக நம்ம செய்யறோம்.
ஓகே, என்ன நம்ம செஞ்சோமா பகவான் திருப்திக்காக செஞ்சோமா அது ஆன்மீகம் சொல்லுவோம். பௌதிகம் ஆப்போசிட். ஓகே, பகவான் திருப்திக்காக செய்யல, நம்ம சொந்த திருப்திக்கு, நம்ம மனைவிக்கு, நம்ம குடும்பத்துக்கு, ஒவ்வொருக்கு அதுக்காக செஞ்சோமா அது வந்து மெத்திரும். ஸ்பிரிச்சுவல் வந்து ஆன்மீகம் வந்து பகவானுக்காக நம்ம செய்யுது, பகவான் திருப்திக்காக நம்ம செய்யுது. தான் வித்தியாசம். ஓகே, வாட் இஸ் தி புத்திசம் அல்டிமேட் கோல் ஆஃப் லைஃப்? புத்தர் அவங்க மதம், அவங்களோட கடைசி நோக்கம் என்னது? அவங்க அழியிற நோக்கம் என்னது? நிர்வாணா பிரபு, நிர்வாணா. எஸ், நிர்வாணா. வைடிசம் நிர்வாணான்னா அவங்களோட தத்துவம் என்னதுன்னா அப்படியே மறைஞ்சிருக்கு. அவங்க எது கூட ஐக்கியமாக மாட்டாங்க, மறைஞ்சிருது அப்படி. அதுதான் நிர்வாணம், வைடிசம் சொல்றோம். ஓகே, அதான் அவங்களோட. ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம தான் 31வது அத்தியாயம் பார்க்க போறோம். ஓகே, தைத்தழுந்து லார்ட் கபிலாஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆன் த மூவ்மெண்ட் ஆஃப் லிவிங் என்டிட்டீஸ். ஸோ கபில முனி இந்த அத்தியாயத்துல வந்து ஆத்மா எங்கெங்க பிறக்குது, எப்படி வளருது, இதெல்லாம் பேசுவார் இந்த அத்தியாயத்துல. ஓகே, எல்லாம் பேசுவார். ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து 1ஆம் பகுதி பார்க்க போறோம். 1வது ஸ்லோகத்துல 12வது ஸ்லோகம் வரைக்கும் பார்க்கணும். ஓகே, ஓகே, படிங்க யாராச்சும் 1வது ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா பிரபு. படிங்க மாதாஜி. பகவான் கூறினார், பரமனின் மேற்பார்வையின் கீழ் அவரது பணியின் முடிவிற்கு ஏற்றபடி உயிரினம் ஆகிய ஆத்மா ஒரு குறிப்பிட்ட வகை உடலை மேற்கொள்ள ஆணின் விந்துவாகிய அணுக்கூறின் மூலம் ஒரு பெண்ணின் கருப்பையில் நுழையும்படி செய்யப்படுகிறது. As stated in the last chapter, after suffering different kind of hellish condition, a man comes again to the human form of body. The same topic is continued in this chapter. In order to give a particular type of human form to a person who has already suffered hellish life, the soul is transferred to the semen of a man who is just suitable to become his father. During sexual intercourse, the soul is transferred through the semen of the father into the mother's womb in order to produce a particular type of body. This process is applicable to all embodied living entities, but it is especially mentioned for the men who were transferred to the Andamisra hell. After suffering there, when he who has had many types of hellish bodies like those dogs and hogs, it's to come again to the human form. He is giving the chance to take his birth in the same type of body from which he degraded himself to hell. Hare Krishna. நன்றி மாதாஜி. ஸோ இந்த ஸ்லோகம் பாருங்க. ஸோ விஞ்ஞானிகள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சில மதம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஆத்மா அந்த வயிற்றுல, தாய் வயிற்றுல. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இந்த ஸ்லோகத்துல இருந்து பாருங்க, விஞ்ஞானிங்க சொல்லுவாங்க வந்து ஒரு தாய் வயிற்றுல இருந்து அவங்க வந்து குழந்தைய வந்து அழிச்சிடுவாங்க, அழிக்கலாம்.
அங்கதான் ஆத்மா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆத்மா வந்து 3 மாசம் 6 மாசம் சென்று தான் ஆத்மா போறதுன்னு. அதனால வயிற்றுல அந்த குழந்தைய அழிக்கலாம், 1 மாசம் 2ஆம் மாசத்துல அழிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க பாருங்க, நம்மளோட வெயிட் எழுதப்பட்ட பாவத்துல அந்த தகப்பனான சீமேன்ல இருந்து அந்த ஆத்மா பூர்தான். ஓகே, ஆத்மா வந்து அந்த கருவு இன்னும் உருவாகல. அப்பயே அந்த தகப்பான சிமேன்ல இருந்து பூர்தான் ஆத்மா இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஓகே, சோ முதல் நாள்ல இப்ப இந்த அந்த தகப்பனாரும் தாயும் அவங்க சேர்றாங்களோ, அந்த கருவு வந்து உருவாகுது தாய் வயிற்றுல. அப்பயே ஆத்மா முதல் நாளே ஆத்மா அங்க இருக்கு. ஓகே, இதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஓகே, ஆத்மா 2ஆம் மாசம் 3ஆம் மாசம் 4ஆம் மாசம் தான் போறது, அதெல்லாம் பொய்யான்னு. ஓகே, இங்க இருந்து சொல்லப்பட்டிருக்கு முதல் நாள்லயே அந்த ஆத்மா அந்த தாய் வயிற்றுல கருவுல அந்த ஆத்மா இருக்கு. இங்க கபிலமுனி சொல்றோம். அண்ட் தென் இந்த பொருளுரையில இருந்து பாருங்க, அழகா எழுதப்பட்டிருக்கு. சோ யார் இந்த அவங்க கர்மப்படி அடுத்த ஜென்மத்துல அவங்க வந்து மிருகமா பிறக்க போறாங்கன்னா, உதாரணம் பண்டிகா பிறக்க போறாங்கன்னா, அவங்க வந்து நரக்கத்துல இருந்து போய் அனுபவிப்பாங்க. ஓகே, எல்லாம் தன்னை அனுபவிச்சு அங்கே நரகத்திலே அவங்களோட சூக்ஷ்ம உடல் இருந்து கடைசியில இருந்து பண்டிகை சூக்ஷ்ம உடல் மாறுமா. ஓகே, அங்க போய் அவங்க அனுபவிக்கும் போது மனிதன் சூக்ஷ்ம உடல். ஆனா கடைசியில போக போக, ஏன்னா கர்மப்படி அடுத்த ஜென்மத்துல அவங்க வந்து பண்டிகை பிறக்கிறதுனால நரகத்திலே அவங்க சூக்ஷ்ம உடல்ல இருந்து மனித சூக்ஷ்ம உடல்ல இருந்து பண்டி சூக்ஷ்ம உடல் மாறும், அங்கே மாறும். ஓகே, நரகத்துல பலியாகும் போது அவங்க வந்து சூக்ஷ்ம உடல்ல இருந்து கம்ப்ளீட்லி பண்டி சூக்ஷ்ம உடல் மாறிடும். ஓகே, அண்ட் பூலோகத்து வரும்போது அவங்க வந்து கர்மப்படி ஒரு பண்டி தாய் வயிற்றுல பூருவாங்க, பூந்து அவங்க வந்து பண்டிகை பிறப்பாங்க. இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, பண்டிகை பிறப்பாங்க. உதாரணம் வந்து அவங்க பண்டிகை பிறப்பாங்க. சோ நரகத்திலேயே அவங்களோட சூக்ஷ்ம உடல் வந்து மாறமா, கடைசியில மாறிடுமா பண்டிகை சூக்ஷ்ம உடல். அப்படி அவங்க நாயா பிறக்கிறதுனா அவங்க சூக்ஷ்ம உடல்ல நாய் சூக்ஷ்ம உடலா மாறமா. நரகத்துல வெளியே வரும்போது அவங்களுக்கு வந்து பண்டியில நாய் சூக்ஷ்ம உடல், அவங்க கர்மப்படி அவர் பண்டி தாயா நாய் தாயா பூந்து அவங்க வந்து பிறக்கும் போது பண்டிகைல நாயா பிறப்பாங்க. சோ இதான் வந்து கபிலமுனியாக சொல்றோம். ஓகே, இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்த ஸ்லோகம் படிங்க யாராச்சும். 2வது ஸ்லோகம். On the first Krishna night, the sperm and ovum mix, and on the 5th night, the mixture ferments into a bubble. On the 10th night, it develops into a form like a plum, and after that, it gradually turns into a lump of flesh or an egg, as the case may be. Purport. The body of the soul develops in 4 different ways according to its different sources. One kind of body, that of the trees and plants, sprouts from the earth. The second kind of body grows from the perspiration, as with flies, germs, and bugs. The third kind of body develops from eggs, and the fourth develops from an embryo. This verse indicates that after emulsification of the ovum and sperm, the body gradually develops either into a lump of flesh or into an egg, as the case may be. In the case of birds, it develops into an egg, and in the case of animal and human beings, it develops into a lump of flesh. ஓகே சார், விஜயமதி இந்த ஸ்லோகத்தை தமிழ்ல படிங்க.
ஜீவ மாதாஜி தமிழ்ல படிங்க ஸ்லோகத்தை. அயுதா. ஓகே, சோ முதல் Is நாள் பாருங்க. முதல் நாள் வந்து அந்த ஆணை பெண்ணை சேரும்போது அவங்க ஸ்பெர்மும் ஒவ்வொரு மிக்ஸ் பண்ணும்போது 5வது நாள்ல இருந்து அது வந்து பபுலா வரும். ஓகே, 10வது நாள்ல இருந்து அது ஒரு பிளாம் மாதிரி இருக்குமா அண்ட் ஸ்லோலி அப்படியே வளரும். சோ இந்த புருவுரையிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு ஜீவராசிங்க வந்து 4 வகையில இருந்து அவங்க பிறக்கிறாங்க அந்த உலகத்துல. 1வது வழி வந்து மரமா செடியா வருது. 2வது அவங்க வந்து பெர்ஸ்பிரேஷன் காத்துல இருந்து அவங்க பிறப்பாங்க. ஓகே, 3வது வந்து அவங்க வந்து முட்டை மூலியமா பிறப்பாங்க. 4வது வந்து எம்பிரியோ. சோ மனிதெல்லாம் பிறக்கிறாங்களா, இதுதான் எம்பிரியோ. சோ இந்த 4 பலியில அந்த ஜீவராசி இந்த உலகத்துல பிறக்கலாம். மனிதர்கள்லாம் எம்பிரியோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா புத்திர கல்தை இதெல்லாம் எம்பிரியோன்னு சொல்லுவாங்க. மீன், குருவி இதெல்லாம் முட்டைங்கள் மூலியம். ஓகே, இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்த ஸ்லோகம் படிங்க யாராச்சும். Hare Krishna Prabhu. In the course of a month, a head is formed, and at the end of 2 months, the hands, feet, and other limbs take shape. By the end of 3 months, the nails, fingers, toes, body hair, bones, and skin appear, as do the organ of generation and the other apertures in the body, namely the eyes, nostrils, ears, mouth, and anus. Hare Krishna Prabhu. தேங்க்யூ. சோ அந்த வயிறு கரு பாருங்க, ஒரு மாதம் சேர்ந்து தலை உருவாகும். ஓகே, தலை. அப்புறம் 2 மாதம் சேர்ந்து கை, காலு எல்லாம் வருமா. 3வது மாதம் வந்து நெகம், பல்லு, காலு, முடி எல்லாம் வளரும். எலும்பு, தோல் எல்லாம் வளருமா. அப்புறம் வந்து ஒண்ணுக்கு போற ஆர்கன், ஜெனிட்டல், என்எஸ் இதெல்லாம் வருமா. அது முடிஞ்சு கண்ணு, மூக்கு, காது இதெல்லாம் வளரும். ஓகே, 4 ஸ்லோகம் படிங்க யாராச்சும். within 4 months from the date of conception, the 7 essential ingredients of the body, namely child, blood, flesh, fat, bone, marrow, and semen, come into existence. At the end of the 5 months, hunger and thirst make themselves felt. At the end of 6 months, the fetus, enclosed by the amnion, begins to move on the right side of the abdomen. Purport: when the body of the child is completely formed at the end of 6 months, the child, if he is a male, begins to move on the right side, and if female, she tries to move on the left side. ஓகே, இந்த ஸ்லோகத்துல இருந்து 4 மாசத்தை சேர்ந்து ரத்தம், கொழுப்பு, சதை, சிமெண்ட் எல்லாம் வருமா. ஓகே, and then 5 மாசம் சேர்ந்து அந்த குழந்தைக்கு வந்து தாகம், பசி இருக்கும். ஓகே, 6 மாசம் சேர்ந்து அந்த குழந்தை வந்து நவர ஆரம்பிக்கும். தாய் வயிற்றுல நவர ஆரம்பிக்கும். இங்க இருந்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 6 மாசம் சேர்ந்து அந்த குழந்தை வந்து சோத்து பக்கம் வந்துச்சா அது வந்து ஆண் குழந்தைன்னு தெரிஞ்சுக்கலாமா. அப்ப அந்த தாய்க்கு தெரியும் பாருங்க, அந்த குழந்தை வந்து பீச்சு பக்கம் நவுந்துச்சா அது பெண் குழந்தை வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த தாய்க்கு தெரியும் குழந்தை வந்து சோத்து பக்கம் நவுந்துச்சா அது வந்து ஆண் குழந்தை வந்து தெரியலாம். பீச்சு பக்கம் நவுந்துச்சா அது பெண் குழந்தைன்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. ப்ராப்பர்ட்டி சொல்றோம். சோ இந்த மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாமா அது ஆண் வயிற்றுல இருக்கிறது ஆண் குழந்தையா அல்ல பெண் குழந்தையா. அடுத்த ஸ்லோகம் படிக்க, 5வது ஸ்லோகம். Hare Krishna Prabhu. Deriving its nutrition from the food and drink
taken by the mother, the fetus grow and remain in that abominable residence of stools and urine, which is the breeding place of all kinds of worms. Purport. In the Markandeya Purana, it is said that in the intestine of the mother, the umbilical, which is known as Apyayani, joins the mother to the abdomen of the child. And through this passage, the child within the womb accepts the mother's assimilated foodstuff. In this way, the child is fed by the mother's intestines within the womb and grows from day to day. The statement of the Markandeya Purana about the child's situation within the womb is exactly corroborated by modern medical science, and thus the authority of the Puranas cannot be disapproved, as it sometimes attempted by the Mayavadi philosophers. Hare Krishna. Prabhu. Thank you, Mataji. So, இந்த ஸ்லோகத்துல பாருங்க சொல்லப்பட்டிருக்கு அந்த அந்த குழந்தைகள் வந்து இப்படி சாப்பாடு கிடைக்கிறதுனா அந்த அம்மா மூலியமா ஓகே அந்த அந்த உம்லிகாட் சொல்லுவாங்கல்ல அந்த ஜாயிண்ட் பண்ணதுல தாயும் அம்மாவும் அந்த மூலியமா தான் ஸோ அம்மா என்ன சாப்பிட்றாங்களோ அதுதான் சத்து போய் சேருமா அந்த குழந்தைக்கு அம்மா என்ன சாப்பிட்றா அந்த மூலியமா தான் போய் சேருமா இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா அந்த அம்மா தாய் வயிற்றுல எல்லாம் புழு பூச்செல்லாம் இருக்குமா எல்லாம் அந்த குழந்தைய கடிக்கும் சொல்லப்பட்டிருக்கு அந்த தாய் வயிற்றுல அந்த குழந்தை சுத்து இருக்குல்ல அதுல பூச்சி புழு ரொம்ப இருக்குமா ஸோ எல்லாம் குழந்தைங்கள்லாம் கடிக்குமா இங்க சொல்லப்பட்டிருக்கு ஓகே நீங்க இந்த மார்க்கரை புராணத்துல 5000 வருஷம் பண்ணிய வியாசரை எழுதும் போது அவர் எழுதிட்டார் அவர் வந்து அந்த குழந்தைக்கு வந்து இப்படி அம்மா மூலியமா தான் அந்த சத்து போகுதுன்னு அதை எழுதி வச்சிருக்காங்க ஸோ இப்போள்ள காலத்துல விஞ்ஞானிகள் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா நம்ம மார்க்க புராணத்துல 5000 வருஷம் எழுதிட்டாங்க இப்படி அந்த குழந்தை வந்து அம்மா மூலியமா சாப்பாடு சத்தெல்லாம் கிடைக்குது இது மார்க்கெட்டை புராணத்துல 5000 வருஷம் எழுதிட்டாங்க ஸோ இதுல நீங்க பாருங்க நம்ம புராணங்க வந்து சயின்ஸ் சொல்லுவோம் பாருங்க எல்லாம் விஞ்ஞானிங்க கண்டுபிடிக்காதது அப்பயே 5000 வருஷம் பண்ணி ஞானிங்க முனிவருக்கெல்லாம் அந்த ஞானத்தை கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு அதுதான் நம்மளோட வேதம் வந்து வெரி சயின்டிபிக் விஞ்ஞானிங்களை பத்தி தான் கண்டுபிடிக்கிறாங்க ஒரு நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா நம்மளோட பூமி இந்த பூலோக்கான்னு சொல்லப்பட்டிருக்கு பூலோக்கம் பூனா ரவுண்டு லோக்கானா பிளானர் ஸோ நம்மளோட பூமி இந்த பூலோக்கம் ரவுண்ட் ஆனா வெள்ளக்கார விஞ்ஞானிகள் வந்து 1930 கண்டுபிடிச்சாங்க பூமி ரவுண்டா இருக்குன்னு அது முன்ன விஞ்ஞானிகள்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பூமி இந்த ஃபிளாட்டா இருக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க 1930 தான் ஒரு இத்தாலியன் சயின்டிஸ்ட் கலீலியோ அவன் பேரு அவன் தான் கண்டுபிடிச்சான் பூமி இந்த ரவுண்டு அது 1930 ஆனா நம்மள புராணத்துல 5000 வருஷம் பண்ணி எழுதி வச்சுட்டாங்க இது இந்த பூலோக்கான் பூனா ரவுண்டு லோக்கானா பிளான் ஸோ நம்ம பிளான் இந்த ரவுண்ட் வந்து அப்பயே எழுதி வச்சுட்டாங்க ஸோ இப்ப அதனால நம்ம புராண வேதங்கள்லாம் வெரி சயின்டிபிக் ஸோ அதான் இங்க ப்ராப்பரா எழுதியிருக்காரு ஸோ இந்த குழந்தை வந்து சத்து கிடைக்கிறது தாய் மூலியமா இந்த உம்லிகாட் மூலியமா தான் கிடைக்குது இது மார்க்கெட்டுடைய புராணத்துல 5000 வருஷம் பண்ணி எழுதி வச்சுட்டாங்க வெள்ளைக்காரங்க இப்பதான் கண்டுபிடிச்சாங்க அதை ஓகே ஓகே 6வது ஸ்லோகம் படிங்க யாராச்சும் Beaten again and again all over the body by the hungry worms in the abdomen itself, the child suffers terrible agony because of his tenderness. He thus becomes unconscious moment after moment because of the terrible condition. Purport: the miserable condition of material existence is not only felt when we come out of the womb of the mother, but also it is also present within the womb. Miserable life begins from the moment the living entity begins to contact his material body. Unfortunately, if we forget this experience and do not take the miseries of birth very seriously. In Bhagavad Gita, therefore, it is especially
specifically mentioned that one should be very alert to understand the specific difficulties of birth and death. Just as during the formation of this body, we have to pass through so many difficulties within the womb of the mother, at the time of death, there are also many difficulties. As described in the previous chapter, one has to transmigrate from one body to another, and the transmigration into the bodies of dogs and hogs is especially miserable. But despite such miserable condition, due to the spell of Maya, we forget everything and becomes enamored by the present so-called happiness, which is described as actually no more than a counteraction of to distress. Okay, thank you so much. ஸோ இந்த ஸ்லோகத்துல பாருங்க, கபில முனி சொல்றா எப்படி அந்த தாய் வயிற்றுல குழந்தை பூச்சிப்புழுவா கடிச்சுக்கிட்டே இருக்குமா. அதுங்கெல்லாம் பசினால அந்த குழந்தைய அப்படியே கடிச்சு ஏன்னா அந்த குழந்தையோட உடல்ல வெரி டெண்டர், ரொம்ப சாஃப்டா இருக்கும் தோல் எல்லாம். ஸோ சின்னாங்க அந்த பூச்சிப்புள்ளிலாம் கடிச்சு அப்படியே வலி கொடுக்குமா. ஸோ அப்பப்ப அந்த குழந்தை மயக்கம் போட்டு விழுந்துரும், இந்த வலியில மயக்கம் போட்டு விழுந்துரும். ஸோ அதான் பிரபாடு சொல்றார், இந்த பொருளுடைய பிரபாடு இருக்கிறார். நம்மெல்லாம் ஜீவராசிகள் இந்த பௌதிக உலகத்தை வாழும் போது கஷ்டப்படுறோம். வயிற்றுல ஒரு தாய் வயிற்றுல இருக்கும் போதே அந்த குழந்தை கஷ்டப்படுதான். அப்பயே நம்ம கஷ்டம் ஆரம்பிச்சு. ஒரு தாய் வயிற்றுலயே அவ்வளவு கஷ்டமா, பறந்துட்டோம்னா இன்னும் கஷ்டம், இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, ஆனா அந்த ஆத்மா அந்த மறந்துதான். பறந்துட்டோன்னே நான் ஒரு தாய் வயிற்றுல இவ்வளவு கஷ்டப்பட்டேன், அது மறந்ததுதான். ஸோ இந்த வாழ்க்கையில இருந்து ரொம்ப ஜாலியா என்ஜாயா எல்லாம் மறந்துக்கிட்ட வாழ். ஸோ இதாங்க சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, நம்ம இந்த உடல் எடுத்தா கூட முக்கியமா மிருகமா பிறந்தா ரொம்ப கஷ்டமா சொல்றோம். மிருகமா பிறந்தா ரொம்ப கஷ்டமா. ஆனா அந்த மாயாவோட சக்தி பிறகு மறைச்சிடும். நம்ம கஷ்டப்படுறது எல்லாம் மறைச்சிருமா. மிருகத்தை உடல் இருக்குது அது கூட மறைச்சிருமா. நம்ம ரொம்ப ஜாலியா வாழுமா. பண்டிகா பிறந்தா கூட ஜாலியா வாழுமா. நாயா பிறந்தா கூட ஜாலியா வாழுமா. ஏன்னா மாயா சக்தி நம்மளை மறைச்சிருச்சா. இதான் ப்ராப்பா விளக்கலாம். ஓகே, அடுத்த ஸ்லோகம் படிக்க. Hare Krishna Prabhu. Owing to the mother's eating bitter, urgent foodstuffs, or food which is too salty or too sour, the body of the child incessantly suffers pains which are almost intolerable. Descriptions of the child's bodily situation in the womb of the mother are beyond our conception. It is very difficult to remain in such a position, but still the child has to remain. Because his consciousness is not very developed, the child can tolerate it, otherwise he would die. That is the benediction of Maya, who endorsed the suffering body with the qualifications for tolerating such terrible tortures. Hare Krishna Prabhu. தேங்க்யூ மேம். ஸோ இந்த ஸ்லோகத்துல பாருங்க, தாய் என்ன சாப்பிட்றாங்க, ரொம்ப உரப்பா சாப்பிட்டாங்க, அந்த தாயே கஷ்டப்படுமா. அந்த வலிய சால்ட்டி உப்பு சாப்பாடு, புளிப்பு சாப்பாடு, உரப்பு சாப்பாடு இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா தாய் அந்த குழந்தை வலி பாதிக்குமா. ஸோ அதெல்லாம் மாசமா இருக்கும் போது தாய் ரொம்ப கவனமா இருக்கும் என்ன சாப்பிட்றாங்க. ஏன்னா அந்த குழந்தைய போய் பாதிக்குமா. அந்த வலி ரொம்ப வலியா இருக்குமா, அந்த குழந்தைக்கு ரொம்ப வலியா இருக்கும். ஓகே, நீங்க நினைச்சு பாருங்க. இந்த போப்பால பாருங்க, போப்பா எழுதியிருக்கா. போப்பா எழுதியிருக்கா, அந்த குழந்தை அந்த தாய் வயிற்றுல இருக்கும் போது ரொம்ப கஷ்டப்படமா. அந்த 9 மாசம் அந்த வயிற்றுல இருக்கணும். இன்னும் அந்த பொசிஷன்ல இருக்கிறது ரொம்ப கஷ்டப்படமா அந்த குழந்தை. ரொம்ப கஷ்டமான இதுதான். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கு, அந்த குழந்தையோட புத்தி சிந்தனை எல்லாம் என்ன முழுசா வளரல. அதனால அந்த குழந்தைக்கு அந்த கஷ்டத்தை ஒன்றும் தெரியாது. அதுக்கு அவ்வளவு தெரியாது. ஏன்னா ஃபுல்லி டெவலப் இல்லையா அதோட உணர்வு. ஸோ அந்த குழந்தைக்கு சிந்திக்க முடியாது அவளை. ஸோ அதனாலதான் அந்த குழந்தை அந்த வலி இந்த பொசிஷன்ல தாங்க முடியுதான். இல்லைன்னா அந்த குழந்தை செத்துறமும். ப்ராப்பர் எழுதியிருக்காரு, செத்துறோம்.
ஓகே, பிறந்துட்டோன்னு தான் அந்த குழந்தை சிந்தனை இந்த ஃபுல்லியா டெவலப் பண்ணும். நான் வயிற்றுல இருக்கும்போது அந்த அளவுக்கு டெவலப் பண்ணாதுன்னா என்ன வழி வந்தா கூட அந்த குழந்தைக்கு தெரியாது. இதான் ப்ராப்பர்ஸோ, இது மாயாவோட சக்தியோட ஏற்பாடு. மாயா சக்தி ஏற்பாடு தேங்க்ஸ் சொல்லணுமா. ஏன்னா அவங்க அந்த மாதிரி கொடுத்ததுனால அந்த குழந்தை தாய் பத்துல 9 மாசம் வாழ முடியும். இல்லைன்னா அந்த குழந்தை சத்துருமா. அந்த மாதிரி பொசிஷன் இருந்தான். நான் ப்ராப்பா எழுதியிருக்கேன். ஓகே, அடுத்த சோகம் படி யாரிச்சோம். Placed within the amnion and covered outside by the intestines, the child remained lying on one side of the abdomen. His head turned towards his belly, and his back and neck arched like a bow. Purport: if a grown man were put into such condition as the child within the abdomen, completely entangled in all respect, it would be impossible for him to live even for a few seconds. Unfortunately, we forget all these sufferings and try to be happy in this life, not caring for the liberation of the soul from the entanglement of birth and death. It is an unfortunate civilization in which these matters are not plainly discussed to make people understand the precarious condition of material existence. ஓகே, தேங்க்யூ சார். ஸோ இந்த ஸ்லோகத்தில் பாருங்க, அந்த குழந்தை ரொம்ப கஷ்டமான பொசிஷன்ல தாய் பைத்துல இருக்குமா. அந்த 9 மாசம் காலை மடக்கிட்டு உடம்பு மடக்கிட்டு ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன்ல இருக்குமா. நீங்க பாருங்க. ஸோ அதனால சாஸ்திரம் சொல்லுது பெருப்பந்த ரொம்ப கஷ்டம்னு சொல்லுது. ஏன்னா அந்த குழந்தை பாருங்க 9 மாசம் ரொம்ப கஷ்டப்பட்ட இருந்து அப்புறம் பிறக்குமா. பிறக்கும் போது கூட ரொம்ப கஷ்டப்பட்ட தாய் ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்களா. அந்த குழந்தைய ரொம்ப கஷ்டத்துல பிறக்குமா. ஓகே, சோ ரொம்ப அழகா எழுதியிருக்காரு பாருங்க. இதே மாதிரி சிச்சுவேஷன் ஒரு பெரிய மனிதன் அவர் வச்சாங்களாம். அவங்க ஃபியூ செகண்ட் கூட உயிரா இருக்க முடியாது. கண்டிப்பா செத்துருவாங்க அந்த மனிதன், அந்த ஆம்பளைங்க பெரிய ஆளு. அந்த குழந்தை இந்த சிச்சுவேஷன் இருக்கலாம். ஏன்னா அது அந்த உணர்வு ஃபுல்லா டெவலப் பண்ண நான் ப்ராப்பர் எழுதியிருக்காரு. அதே மாதிரி ஒரு ஆம்பளை அந்த ஒரு பொசிஷன்ல இருக்கு சொன்னா சில நிமிஷத்துல செத்து போயிடுவாங்க. ப்ராப்பான்னு சொல்லியிருக்காரு. என் ப்ராப்பான்னு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. நம்ம ஒரு தாய் வயிற்றுல இருக்கும்போது எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா படுத்துட்டோம்னா இந்த கஷ்டம் எல்லாம் நம்ம மறந்துட்டு நம்ம ஜாலியா இருக்க பாக்குறோம். சந்தோஷமா இந்த பௌத்திக உலகத்துல இருக்க பாக்குறோம். யாரு கூட வாழ்க்கை நோக்கம் என்னது, இந்த கஷ்டப்பட்டனே நான் முக்தி அடையணும், இரண்ட போனோம், நான் மறுபேர் நிப்பாட்டோம், யாரும் யோசிக்கிறது இல்லை. எல்லாரும் இப்படி இந்த உலகத்தை ஜாலியா இருக்கணும் அப்படித்தான் நினைக்கிறேன். தான் ப்ராப்பான சொல்றா. இதான் ரொம்ப வருத்தமான விஷயம். நம்மளுடைய சமுதாயத்துல இந்த விஷயம் நம்ம வருத்தம் யாரும் இந்த பத்தி சொல்ல மாட்டாங்க. சோ இதான் ப்ராப்பான அழகா எழுதியிருக்காரு இந்த ப்ராப்பர். அடுத்த ஸ்லோகம் 9ஆம் படி யாராச்சும். ஹரே கிருஷ்ணா பிரபு. இவ்வாறு குழந்தை சுதந்திரமான அசைவு இன்றி கூண்டில் உள்ள பறவை போல இருக்கிறது. அந்த நேரத்தில் குழந்தை அதிர்ஷ்டமானதாக இருந்தால் அவனுடைய சென்ற 100 பிறவிகளில் ஏற்பட்ட எல்லா தொல்லைகளையும் நினைவு கூற முடியும். அவன் துயரத்தால் வருந்துகிறான். அந்த நிலையில் மன அமைதி சாந்தியாகுமா. After birth, the child may forget about the difficulties of his past life. But when we are grown up, we can at least understand the grievous tortures undergone at birth and death by reading the authorized scriptures like Srimad Bhagavatam. If we do not believe in the scriptures, that is a different question. But if we have faith in the authority of such descriptions, then we must prepare for our freedom in the next life. That is possible in this human form of life. One who does not take heed of this indication of suffering in human existence
is said to be undoubtedly committing suicide. It is said that this human form of life is the only means for crossing over the nescience of Maya or material existence. We have a very efficient boat in this human form of body, and there is a very expert captain, the spiritual master. The spiritual injunction are like favorable winds. If we do not cross over the ocean of the nescience of material existence, in spite, in spite, in spite of all these facilities, then certainly we are all intentionally committing suicide. Hare Krishna. Okay, thank you, Mataji. ஸோ இந்த ஸ்லோகத்துல பாருங்க, கபிலமுனி சொல்ற அந்த வயிற்றுல இருக்கும்போது சில குழந்தை வந்து கொடுத்து வச்ச குழந்தை, அது 100 ஜென்மம் ஞாபகம் வரும். பார்த்தீங்களா? சில குழந்தை வயிற்றுல இருக்கும்போது அது 100 கடைசி ஜென்மம், பூர்வ ஜென்மம் 100 ஞாபகம் வரும் பாருங்க. அப்புறம் வந்து அது கவலைப்படப்பான், ஐயோ நான் வயிற்றுல கஷ்டப்படுறேன்னு, நான் இப்ப வெளியாக போறேன் அப்படின்னு அது வருத்தப்படும். ஓகே, தென் இந்த போப்போல பாருங்க, பிரபோ எழுதியிருக்கார், இவ்வளவு கஷ்டப்பட்டு தாய் வயிற்றுல கஷ்டப்படுறது, பிறந்துட்டு கஷ்டப்படுறது, இதெல்லாம் யாரும் யோசிக்கிறது இல்லை. பிரபோ எழுதுறார், நம்மளாம் மனிதன் தீர்ப்பு கிடைச்சிட்டோட இந்த மனிதன் உடல்ல தான் நம்ம கடவுள் யார் முக்தி அடைகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். ஆனா மனிதன் உடல் எடுத்து நம்ம கடவுள் யார், நான் அப்படியே முக்தி அடைஞ்சு இதெல்லாம் அவசியம் பண்ணா நம்மளும் இருக்கும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, ஏன்னா அதனால நம்ம மனித பிறப்பு எடுத்துட்டோம்னா நம்மளோட வாழ்க்கை நோக்கமே நம்ம இந்த பௌத்திக மறுபேர் நிப்பாட்டிட்டு நம்ம வைகுந்தம் அடைகிறது தான் நம்ம மனிதன் நோக்கமா இருக்கும். நீங்க சொல்லப்பட்டு நம்மளாம் ஒரு கப்பல்ல போயிட்டு இருக்குமா, அந்த கேப்டன் தான் நம்மளோட குருவம். குரு தான் நம்ம கேப்டன், அவரு தான் இந்த கப்பைய கிருஷ்ணத்தை கொடுக்கும். ஓகே, சோ நம்மளுக்கு நம்மளோட கப்பா இஸ்கான் கப்பா படத்தான் குரு, நம்மளோட ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் குரு. ஓகே, அவங்க தான் நம்மள கிருஷ்ணனை கூட்டு போறோம் இந்த இஸ்கான் கப்பல்ல. ஸோ அதனால என்ன இருந்தா கூட தயவு செஞ்சு நீங்களாம் இஸ்கான் போகக்கூடாது. ஏன்னா இந்த இஸ்கான் ஒரு கப்பை போல, இதான் நம்மள கிருஷ்ணனை கூட்டு போகுது. ஓகே ஓகே, 10வது ஸ்லோகம் படிக்க யாராச்சும். Thus endowed with the development of consciousness from the 7th month after his conception, the child tossed downward by the airs that pressed the embryo during the weeks preceding delivery, like the worms born of the same filthy abdominal cavity. He cannot remain in one place. Purport: at the end of the 7th month, the child is moved by the bodily air and does not remain in the same place, for the entire uterine system becomes slackened before delivery. The worms have been described here as Sodara. Sodara means born of the same mother. Since the child is born from the womb of the mother, and the worms are also born of the fermentation within the womb of the same mother, under the circumstances, the child and the worms are actually brothers. We are very anxious to establish universal brotherhood among human beings, but we should take into consideration that even the worms are our brothers, what to speak of other living entities. Therefore, we should be concerned about all living entities. ஓகே சார். ஸோ இந்த ஸ்லோகத்துல பாருங்க, அந்த குழந்தை 7ஆம் மாசத்தான் உணர்வு வரும். 7ஆம் மாசத்தான் அந்த கான்சியஸ்னஸ், அந்த உணர்வு வரமா அந்த குழந்தைக்கு 7ஆம் மாசம். ஓகே, அப்பதான் வலி சிந்திக்கிற சக்தி எல்லாம் தெரியும் அந்த குழந்தைக்கு. அப்புறம் அந்த காத்து அந்த குழந்தைய அப்படியே தள்ளுமா, பிறக்கிறதுக்கு தள்ளமா அந்த காத்து அந்த தாய் வயிற்றுல. ஓகே, இந்த போப்போல பிரபாடம் சொல்றோம். ஓகே, அந்த தாய் வயிற்றுல அந்த பூச்சி புழு அதுவும் வளருது. ஸோ அந்த குழந்தையோட அந்த பூச்சி புழுவும் அண்ணன் தம்பி தான் அப்படின்னு பிரபாடம் சொல்றோம்.
ஏன்னா அதுவும் வந்து அந்த தாய் ஒரே தாய் வயிற்றுல வளருது, அந்த குழந்தை வளருது. ஸோ பிரபா சொல்றா, ஸோ அந்த பூச்சி புழுவும் அந்த குழந்தையோட அண்ணன் தம்பி அப்படின்னு பிரபா சொல்றோம். ஓகே, இந்த பூலோகத்துல இருந்து எல்லாரும் அண்ணன் தம்பின்னு சொல்றோம். அந்த பூச்சி புழு தாய் வயிற்றுல கூட அண்ணன் தம்பி. ஸோ அதனால பிரபா சொல்றோம், நம்ம எல்லாரும் கண்ணை காமிக்கணும், எல்லா ஜீவராசியும் கண்ணை காமிக்கிறோம். அந்த தாய் வயிற்றுல பூச்சி புழு கூட நம்ம அண்ணன் தம்பி, அவங்களுக்கு கண்ணையும் காமிக்கணும் அப்படின்னு பிரபா எழுதுறோம். சரி, ஓகே, 14வது ஸ்லோகம் படிங்க அர்ச்சம். Hare Krishna. படிங்க மாதாஜி. வாழ்வின் அச்சம் தரத்தக்க நிலையில் திடமான பொருட்கூறுகளின் 7 அடுக்குகளால் பிணைக்கப்பட்டு தன்னை அந்த நிலையில் வைத்த பகவானிடம் கூப்பிய கைகளுடன் வணங்கி வேண்டிக் கொள்கிறது. Purport. It is said that when a woman is having labor pain, she promised that she will never again become pregnant and suffer from such severely painful condition. Similarly, when one is undergoing some surgical operation, he promises that he will never again act in such a way as to become diseased and have to undergo medical surgery. Or when one fall into danger, he promised that he will never again make the same mistake. Similarly, the living entity, when put into a hellish condition of life, prays to the Lord that he will never again commit sinful activities and have to be put into the womb for repeated birth and death. In the hellish condition within the womb, the living entity is very much afraid of being born again. But when he is out of the womb, when he is in full life and good health, he forgets everything and commits again and again the same sin for which he was put into that horrible condition of existence. Hare தேங்க்யூ மாதாஜி. ஸோ இந்த ஸ்லோகத்துல பாருங்க, அந்த குழந்தை வந்து சுத்தி 7 லேயர் இருக்கா. அந்த அம்மா வயிற்றுல 7 லேயர் சுத்தி இருக்கான். அது உள்ளுத்தா அந்த குழந்தை வளருமா. அந்த குழந்தை வந்து பகவான்கிட்ட வேண்டும், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் பகவானே, எனக்கு ஒரு சீக்கிரத்தை விளையாக்கிடு அப்படி வேண்டுமா பகவான் கிட்ட. ஓகே, ஸோ இதான் சொல்ற ப்ரோப்பா சொல்றான். ஓகே, ஒரு தாய் இந்த பிறக்க குழந்தை பெற்றுக்கும் போது அந்த வலி இந்த அந்த தாய்க்கு இந்த தாங்க முடியாத வலியா. ஸோ குழந்தை பெற்றுட்டோன்னா எல்லா தாயும் வேண்டிக்குவாங்களா, ஐயோ அப்பா இனிமே நீ குழந்தைய பெற்றுக்கூடாது அப்படி வேண்டிக்குவாங்க. நான் திருப்பி ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒருத்தன் சர்ஜரி ஆப்ரேஷன் போறான், அவன் என்ன வேண்டிக்குவானா, ஐயோ எனக்கு இன்னும் அந்த சீக்கு வரக்கூடாதுப்பா அப்படியே வேண்டிக்குவானா. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஜீவராசிங்கள்ல இருந்து நரகத்துல இருந்து அந்த அனுபவிக்கும் போது வேண்டிக்குமா, ஐயோ நான் பாவம் செஞ்ச நல்லா அனுபவிக்கிறேன், இனிமே நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படியே வேண்டும். ஆனா திருப்பி திருப்பி நம்ம அந்த பாவத்தான் செய்யணும். நம்ம மனத்தரோமா திருப்பி திருப்பி அந்த பாவத்தை செஞ்சு திருப்பி திருப்பி நம்ம தன்னை அனுபவிக்கும். இதான் மாயா. மாயா இருந்தா நம்மள மறக்க வச்சிருக்கோம். இதான் பிரபா எழுதுறார். திருப்பி திருப்பி நம்ம கஷ்டப்பட்டா கூட நம்ம வந்து அந்த சூழ்நிலையில நம்ம வேண்டுமா, பகவானே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இந்த சூழ்நிலையில என்னை வச்சிடாத, நான் தெரிஞ்சு படுறேன் அப்படியே வேண்டும். அவனா அது முடிஞ்சிடும், மறந்து திருப்பி பழைய தப்ப தவறுகள் தான் செய்யும். இதான் பிரபால எழுது. ஓகே, ஓகே, இப்போ கடைசி ஸ்லோகம் படிக்க. Hare Krishna Prabhu. The human soul says, I take shelter of the lotus feet of the Supreme Personality of Godhead, who appears in his various eternal forms and walks on the surface of the world. I take shelter of him only because he can give me relief from all fear, and from him I have received this condition of life, which is just befitting my impious activity. The word Chalak Charana Ravindam refers to the Supreme Personality of Godhead, who actually walks or travels upon the surface of the world. For example, Lord Ramachandra actually walked on the surface of the world.
and Lord Krishna also walked just like an ordinary man. The prayer is therefore offered to the Supreme Personality of Godhead, who descends to the surface of this earth or any part of this universe for the protection of the pious and destruction of the impious. It is confirmed in Bhagavad Gita that when there is an increase of irreligion and discrepancies arise in the real religious activities, the Supreme Lord comes to protect the pious and kill the impious. This verse indicates Lord Krishna. Hare Krishna Prabhu. ஓகே, நன்றி மாதாஜி. ஸோ இங்க அந்த குழந்தை வயிற்றுல இருக்கும் போது 7 மாசம் சென்று அது வேண்டுமா, பகவான் நினைச்சு வேண்டுமா, பகவானே நான் அந்த பாவத்தினால நான் இந்த பிறப்பு எடுக்க போறேன், கஷ்டத்துல இருக்கேன், அது வேண்டுமா பகவான்கிட்ட வேண்டுமா. ஓகே, ஸோ அப்ப நம்மலாம் அந்த பகவான்கிட்ட வேண்டி இருக்கோம். ஒரு தாய் வயிற்றுல இருக்கும் போது நம்மலாம் வேண்டி இருக்கோம், பகவானே நான் சிந்தி இந்த கஷ்டமான கண்டிஷன் இருக்காத அப்படின்னு வேண்டுமா. ஸோ இங்க சொல்லப்பட்டிருக்கு அந்த குழந்தை பகவான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, கிருஷ்ணன் எப்படி பூலோகத்துல சாதாரண மனிதனா வாழ்ந்தாரு, ராமர் பகவான மனிதன சாதாரண மனிதனா வாழ்ந்தாரு. ஓகே, என் முக்கியமா ப்ரோப்பா எழுதியிருக்காருன்னா, கிருஷ்ண பகவான் கீதையில சொல்றார் அந்த ஸ்லோகம், எதா ஹி தர்மாஷா கிளானி பாவதி பார்த்தா அபிதரண தர்மாஷா தடத்மானம் சுஜாமி ஹாம். இத பரித்தானய சாதுன வினாச்சதுஷ்கிருதம் தர்ம சம்சபர்ணத்தாய சம்பவமாமி யுகி. இது ரொம்ப ஃபேமஸான ஸ்லோகம். பகவான் சொல்ற தர்மங்கள் எப்பப்போ அழியுதோ, அதர்மங்கள்லாம் கொடி கட்டி பறக்கிறதோ அப்பெல்லாம் நான் வருவேன். என் பக்தரை காப்பாத்துறதுக்காக, அசுரனை அழிக்கிறதுக்காக சம்பவமே யுகம் நான் வருவேன். இத கிருஷ்ண பகவான் அழகா கீதையை சொல்றான். இதான் ப்ராப்பர் திருப்பி இந்த ஸ்லோகத்துல ப்ராப்பர்ல ப்ராப்பர் சொல்றேன். ஓகே, ஸோ இதோடு முடிச்சு நான்